ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பேராசிரியர் பாரதிய ஜனதாவை கட்சியை சேர்ந்தவர் திரு ராம ஸ்ரீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கங்க சார், அமித்ஷாவினுடைய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா என்ன கூறினார்னு விளக்கம் கொடுத்தாங்க. இன்றைய தினம் தம்பிதுரையும் அது தொடர்பாக விளக்கம் கொடுத்திருக்கிறார். அமித்ஷா தமிழகத்துல கூட்டணி ஆட்சி அமையும் என்றுதானே கூறியிருந்தார். அதிமுகவினர் மாறி மாறி நேற்றும் ஒரு முறை விளக்கம், இன்று ஒரு முறை விளக்கம். தேசிய அரசியல்ல பயன்படுத்துகிற சில சொற்றொடர்களுக்கும் டெர்மினாலஜிஸுக்கும் மாநில அரசியல்ல பயன்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. எங்களை பொறுத்தவரை இப்ப யோகி ஆதித்யநாத் அவர்கள் உத்தரப்பிரதேசல செய்யற ஆட்சியை நாங்க என்டிஏ ஆட்சின்னு தான் சொல்லுவோம். பிஜேபி கவர்மெண்ட்னு சொல்றதை விட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லுவோம். தேவேந்திர பட்னவிஸ் அவர்களுடைய ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் சொல்லுவோம். அது எங்களது வழக்கம். அதனால தமிழகத்திலும் அமையப்போவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் என்றுதான் அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, கூட்டணினா அமைச்சரவையில பங்கு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு திருமாவளவன் சொன்னாரே, அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையா என்பதுதான் இன்னைக்கு விவாத பொருளாக இருக்கிறது. அதை பற்றிய இறுதி விளக்கத்தை ஐயா அமித்ஷா அவர்கள் சொல்வார்கள் என்று நான் பல ஊடக பேட்டிகள்ல கூறியிருக்கிறேன். ஏன்னா இந்த கூட்டணி ஆட்சி என்பதை பற்றி மாநில கட்சிகளுடைய பார்வைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் திமுகவோ அண்ணா திமுகவோ அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை என்றாலும் கூட அவர்கள் கூட்டணி ஆட்சியை விரும்புவதில்லை என்பதுதான் பொதுவான நடைமுறையா இருக்கு. கருணாநிதி அவர்கள் மைனாரிட்டி திமுக அரசாக இருந்த போது கூட அவங்க காங்கிரஸை கூட்டணி ஆட்சியில சேர்த்துக் கொள்ளவில்லை. பிஜேபியை பொறுத்தவரை எங்களுக்கு பெரும்பான்மையாக இருந்தால் கூட கூட்டணி கட்சிகளையும் ஆட்சியில் சேர்த்துக் கொண்டு அவர்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுத்து நாங்கள் ஆட்சி செய்கிறோம். அப்படிதான் ஊபியில் ஆட்சி நடக்குது. மத்தியில் ஐயா மோடி அவருடைய ஆட்சியும் 2014-19 அப்படிதான் இருந்தது. அதனால இந்த அணுகுமுறையில வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். இதை பற்றி இறுதி முடிவை கலந்து பேசி அமித்ஷா அவர்கள் எடுப்பார்கள். அவரது வழிகாட்டுதல் என்னவோ அதை நாங்கள் மாநில பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்ளும் என்பதா எங்கள் கருத்தாக இருக்கிறது. அதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். இப்ப தேவை என்னன்னா, வலிமையான அதிமுக பிஜேபி கூட்டணி வேண்டும். அதுல இன்னும் பல கட்சிகள் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறிவிடக் கூடாது. அடுத்த 5 ஆண்டுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு தாங்காது, தமிழகம் காணாமல் போய்விடும் என்கிற அந்த பொதுவான அக்கறையோடு, காமன் இன்ட்ரெஸ்ட், அதற்கான நலனோடு தான் நம்ம பணி செய்ய வேண்டுமே தவிர இந்த மாதிரி சர்ச்சைகள்ல நம்ம நேரத்தை வீணாக்கி குழப்பிக் கொள்ள கூடாது என்று அனைத்து தரப்பினரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக பாரதிய ஜனதாவின் கூட்டணி பலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வருங்கால முதல்வரை அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரனுக்கு வாழ்த்து தெரிவித்து நெல்லையில போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே இதனோட பொருத்தி பார்க்க தானே தோணும். ஏன் போஸ்டர் ஒட்டினா என்ன? நேற்று வரைக்கும் வருங்கால முதல்வர்னு எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு போஸ்டர் போட்டாங்க. மாநில தலைவரா ஒருத்தர் வரும்போது வருங்கால ஏங்க 2 சினிமால நடிச்சாலே வருங்கால முதல்வரேன்னு போஸ்டர் போடுறான் தமிழ்நாட்டுல. ஏன் சினிமால ஹீரோல நடிச்சு ரியல் லைஃப் ஒன்னாயா? சினிமால நீ ஹீரோல நடிச்சா முதலமைச்சர் ஆயிவியான்னு நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்க? நீங்க உடனே அதுக்கெல்லாம் அடிச்சு அது அப்படி வந்துருவாரு இப்படி வந்துருவாரு தானே எல்லாரையும் போடுறீங்க. நயினா கடந்த 40 ஆண்டுகளாக அரசியல் இருக்கிறாரு. ஜெயலலிதா அம்மையார் காலத்திலேயே ஒரு மூத்த அமைச்சராக இருந்து பணியாற்றியவர், மிக நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர். அவர் வருங்கால முதல்வரேன்னு சொன்னா என்ன தப்பு? அதுல 2026 முதல்வரேன்னு போட்டு பிஜேபி காரன் பிரச்சனை பண்ணலையே. எதிர்காலத்துல அவர் ஒரு சிஎம் மெட்டீரியல் தான், அது எந்த சந்தேகமும் கிடையாது. நன்றி சார். இணைப்பில் பேசியமைக்கு நன்றி திரு ராம சீனிவாசன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.